மனிதனை இயற்கை உருவாக்குகிறது. ஆனால் மனிதனே செயற்கையாக மனிதனின் அடித்தள குறியீடுகளை எழுதி உருவாக்க முடியும் என்ற கற்பனை தற்போது யதார்த்தமாகும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. உலக அறிவியல் வரலாற்றில் மிக பெரும் கட்டமாக இங்கிலாந்தில் பல முன்னணி பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயற்கை மனித டிஎன்ஏ உருவாக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளன. SYNAG எனப்படும் இந்த திட்டத்திற்கு வெல்கம் ட்ரஸ்ட் நிறுவனம் 117 கோடி ரூபாய் பவுண்ட் 10 மில்லியன் அளவில் நிதியுதவி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக மனித ஜீனோமின் சுமார் 2% பகுதியை முழுவதும் செயற்கையாக எழுதும் முயற்சி நடைபெறுகிறது. இது ஜீன்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதைக் கண்டறிந்து எதிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள், நோய்கள் இல்லாத குழந்தைகள் மற்றும் உயர்தர மரபணு சிகிச்சைகள் போன்ற முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். இத்தகைய ஆராய்ச்சிகள் மகிழ்ச்சியையும் பலத்த விவாதத்தையும் தூண்டுகின்றன. ஏனெனில் இது டிசைனர் பேபீஸ், மரபணு கட்டுப்பாடுகள் மற்றும் மனித உருவாக்கத்தில் தலையீடு போன்ற கடுமையான நெறிமுறை கேள்விகளை எழுப்புகின்றது. இது ஒருபுறம் மருத்துவ சிகிச்சையில் புதியதொரு யுகத்தை திறக்கும் போதும், மறுபுறம் மனித நலத்தின் எல்லைகளை மீறக்கூடும் என்பதும் கவலையை ஏற்படுத்துகின்றது. முன்னதாக நுண்ணுயிர்கள் போலியான உயிரினங்களில் ஜீனோம்கள் எழுதப்பட்டுள்ளன.